epidural anesthesia னு ஒன்று இருக்குது. That is called epidural labor anesthesia. Baby first பிறக்கும் போது cry கேட்கலாம் and they can immediately see the baby. அப்படின்னா என்னன்னா வலியே இல்லாமல் நார்மல் டெலிவரி பண்ணிக்கலாம். Good evening, I am Dr. Jayashree, consultant in the Department of Anesthesia and Pain Management, Prashant Kollatur branch. And today I am going to talk about pain management for patients who are coming for normal delivery and for cesarean. So let us talk about normal delivery. இப்போ normal delivery க்கு patient வராங்க, they will have multiple kind of thought and anxiety regarding pain எப்படி இருக்கும், pain tolerate பண்ண முடியுமா, and there are like we have many methods of pain relieving sources for us. Example சொல்லலாம்னா we have one gas is there like Entonox, or another thing is there like epidural anesthesia னு ஒன்று இருக்குது. That is called epidural labor anesthesia. அப்படின்னா என்னன்னா வலியே இல்லாமல் நார்மல் டெலிவரி பண்ணிக்கலாம். லைக் அந்த காலத்துலலாம் வேறு ஆப்ஷனே இருக்காது, நார்மல் டெலிவரினா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ என்னென்னா ரீசெண்ட் அட்வான்சஸ் வந்துட்டதுனால வி கேன் லைக் கம்ப்ளீட்டாக வந்து பெயினை நம்ம கம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வில் டாக் அபவுட் த லேபர் அனல்ஜீசியா நவ். அண்ட் லேபர் அனல்ஜீசியா வந்து வி கேன் கிவ் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் பேஷண்ட், and it is preferably like we can go for like cardiac patient இருப்பாங்க, like seizure disorder இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, பிபி இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, and patient will go in for cardiac failure and something. So like for them it is like preferably நம்ம வந்து பெயின் கண்டிப்பாக கம்மி பண்ணணும். அதுக்கு லேபர் அனல்ஜீசியா லைக் எபிடியூரல் கெத்திட்டர் இன்சர்ட் பண்ணி we will give a drug infusion or boluses which will help them to reduce the pain so that அவங்களோட லேபர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். So what is epidural analgesia? It is like என்னன்னா பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் இருக்கும் போதே we will insert a small like pinpoint needle, சின்ன நீடில் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வழியாக ஒரு ஸ்மால் இன்வேலிங் கெத்திட்டர் மாதிரி இன்சர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ எய்தர் நம்ம ஒரு கண்டினியூஸ் இன்ஃபியூஷன் மாதிரி லோ டோஸ் லோக்கல் அனஸ்தட்டிக் வித் ஃபென்டனல் ஆர் சம்திங் we will give, ஆர் போலஸ் இன்ஜெக்ஷன் கொடுப்போம். ஸோ வாட் will happen with that? பேஷண்ட்டுக்கு நார்மலாக பர்சீவ் பண்ணுற பெயினோட 50% to 75% ஆஃப் த பெயின் கம்மியாக இருக்கும். ஸோ தட் பேஷண்ட் வந்து வாக்கிங் எபிடியூரல்னே இருக்குது. நம்ம லோடோஸ் கொடுக்கும் போது பேஷண்ட் கேன் வாக் அண்ட் கண்ட்ராக்ஷன் வந்து பர்சீவ் பண்ணுவாங்க, பட் இட் வில் பி பெயின்லெஸ். அண்ட் டியூரிங் லைக் ஒரு மித்து இருக்குது, லைக் எபிடியூரல் போட்டால் நார்மல் டெலிவரி ஆகாது, கண்ட்ராக்ஷன் வந்தால் புஷ் பண்ண மாட்டாங்கன்ற மித்தெல்லாம் இருக்குது. இட் இஸ் நாட் ட்ரூ. பேஷண்ட் நம்ம பார்க்கலாம் கண்ட்ராக்ஷன் பர்சீவ் பண்ணும்போது இஃப் வி டெல் த பேஷண்ட் டு புஷ் தே கேன் மேக் த எஃபர்ட். ஸோ பேஷண்ட் வந்து வாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லோ டோஸ் ட்ரக் தான் கொடுக்கறதுனால பேஷண்ட் கம்ப்ளீட் லைக் ஃபுல்லாக வந்து பேரலிசிஸ்லாம் வராது. தே கேன் பர்சீவ் த கண்ட்ராக்ஷன் அண்ட் தே கேன் புஷ். அண்ட் இப்போது லைக் இந்த அனஸ்தீஷியா கொடுக்கறதுனால போஸ்ட் டெலிவரி ஏதாவது பேக் பெயின் வரலாம், அந்த மாதிரிலாம் லைக் பீப்புள் மைட் எக்ஸ்பெக்ட். தட் இஸ் ஆல் மித் ஒன்லி பிகாஸ் வி டோன்ட் யூஸ் அ வைடர் போர் நீடில் நவடேஸ். ஸோ இட் ஒன்ட் ஹேப்பன். ஆக்சுவலாக ஒரு காம்ப்ளிகேஷன் என்னென்னா, சப்போஸ் நம்ம எபிடியூரல் கொடுக்கும் போது பெரிய நீடில் யூஸ் பண்ணுறோம், இல்லை டியூரா ஏதாவது டேப் ஆகி ஸ்பைனல் அனஸ்தீஷியா மாதிரி பஞ்சர் ஆனால் மட்டும்தான் தலைவலி தான் வரும். அதுவும் இமீடியட் 24 to 48 ஹவர்ஸில் இருக்கும். அது அடிக்வேட் ஹைட்ரேஷன் அண்ட் மெடிசனில் அது செட்டில் ஆகிடும். போஸ்ட் லைக் ஆஃப்டர் டெலிவரி 2 to 3 months ஆர் இயர்ஸில் வந்து அந்த மாதிரி ப்ரோக்ரெஸ் ஆகாது. தட் இஸ் என்டையர்லி ஒரு மித் மட்டும்தான். அண்ட் அதர் ஆப்ஷன் இல்லை எனக்கு முதுகில் ஊசியே வேண்டானா, தெர் இஸ் அ கேஸ் கால்ட் என்டனாக்ஸ். இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் நைட்ரஸ் அண்ட் ஆக்சிஜன் which will have in the labor suit. So patient எப்பெல்லாம் contraction வருதோ they can just push and inhale the gas so that the pain perception வந்து level percentage வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். And this are all for the normal labor. இதே patient வந்து suppose progress ஆகலை, அவங்களுக்கு cesarean எடுக்கிற மாதிரி இருக்குன்னா, so what kind of anesthesia we are going to give is two types, either general anesthesia or spinal anesthesia. And normally வந்து like normal patient with no comorbids or something will prefer spinal anesthesia only because spinal anesthesia la multiple pharmacy like நிறைய ட்ரக்ஸ் கொடுக்கறது கம்மியாக போகுது and patient will be totally awake. ஸ்பைனல் அனஸ்தீஷியால நம்ம முதுகில் சின்னதாக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இடுப்புலேருந்து கால் வரைக்கும் அவங்களுக்கு மறுத்து போயிடும். பேஷண்ட் வில் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் பட் தே ஓன்ட் பர்சீவ் த பெயின். டச் சென்சேஷன் மட்டும்தான் இருக்கும். தே கேன் ஹியர் பேபி ஃபஸ்ட்டு பிறக்கும் போது க்ரை கேட்கலாம் அண்ட் தே கேன் இமீடியட்லி see the baby. And other advantages like we don't give multiple drugs, so post-op patient can feed immediately. That is like beneficial. The latching அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். And if at all like patient is having some comorbids condition இருக்குது, ஸ்பைனலுக்கு contraindication இருக்குன்னா we will opt for general anesthesia. General anesthesia like patient will have a vent flow, we will give drugs via that. Patient will become unconscious and will secure the airway
and patient will be put on to the Boyle's machine, and after surgery gets over we will remove the tube and patient will be fine. But for normal patients sometimes they will say that post procedure back pain varum adanal na spinal வேண்டான்னு சொல்லுவாங்க. That is also the myth only. The same thing happens. The common complication of spinal is headache only, not the backache. And like comparison சொல்லணும்னா general anesthesia and spinal anesthesia difference na general anesthesia enna complication na all pregnant patient we consider as full stomach. So when we paralyze a patient for insertion of tube, there is a chances of aspiration. So stomach content வந்து என்னதான் அவங்க நில்பரோரில் இருந்தாலும் we consider the pregnant gravid women as full stomach only. That is one complication. And polypharmacy, and there is chances of airway edema also. So per se intubation itself will be difficult in pregnant patient. So ideally the better option with no comorbids is spinal anesthesia only. So these are all the two options. And even if patient on epidural, if she is going to undergo LSCS, there are two options. Either we can put a supplemental spinal injection itself, or we can give a infusion or bolus via the epidural catheter, so that the patient can be surgery வந்து அந்த இதுலயே பண்ணிக்கலாம். And post op analgesia we can use the same catheter for up to 48 hours. So the pain management will be better. So labor analgesia like பிரசவ வலி இல்லாம பண்றதுக்காக நம்ம முதுகுல வந்து ஒரு சின்னதா ஒரு ஊசி போடுவோம். ஊசி போட்டுட்டு அது வழியா ஒரு catheter இன்சர்ட் பண்ணுவோம். அண்ட் சிங்கிள் ஷாட் இல்லை இன்ஃபியூஷன் மாதிரி ட்ரக்ஸ் கொடுத்துட்ருப்போம். ஸோ தட் அவங்க லேபர் கன்ட்ராக்ஷன் அந்த பெயின் வந்து பர்சீவ் பண்ணுவாங்க. இட் வில் பி லைக் ரொம்ப கம்மியாக இருக்கும். வலி இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் 50 to 75% அவங்களுக்கு பெயின் பர்செப்ஷன் கம்மியாக இருக்கும். பட் தே கேன் நோ த கன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதில் மித்ஸ் என்ன இருக்குது? இப்போ லைக் லேபர் அனல்ஜீசியான்றது ரொம்ப நாளாக கொடுத்துட்டு தான் இருக்கும். பட் இந்த அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் ஐ எம் லைக் டாக்கிங் அபவுட் திஸ். இப்போது லைக் மித் என்னென்னா லேபர் அனல்ஜீசியா போடுறோம், ஊசி போட்டால் வந்து நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு நிறையா பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அது உண்மை கிடையாது. இப்போ லேபர் அனல்ஜீசியா கொடுக்கறதுனால உங்களுக்கு வலியோட தன்மை தான் வந்து பர்சன்டேஜ் கம்மியாக போகுது. உங்களுக்கு அந்த கன்ட்ராக்ஷன், பேபி கீழே வர்றது, அந்த பர்செப்ஷன் எல்லாமே இருக்கும். பட் வலி ரொம்ப கம்மியாக இருக்கும். வலி கம்மியாக இருக்கிறதுனால உங்களோட டெலிவரி ஜேர்னியும் ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் லைக் அவ்வளோ பெயினில் இருக்கிறதுனால உங்களோட ஹீமோடைனமிக்ஸ், அந்த இருதய துடிப்பு, பிபி எல்லாமே அதிகமாக இருக்கும். இருதய பிரச்சனை, மற்ற பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் நார்மலாக எல்லாருமே வலியாக டெலிவரி பண்ணிக்காமல் லைக் நார்மல் டெலிவரியுமே சுத்தமாக வலி இல்லாமையும் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ நிறையா வந்தாச்சு. ஸோ இந்த லேபர் அனல்ஜீசியா, எபிடியூரல் அனல்ஜீசியா பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் கேட்கலாம்.